அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் வசனம் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போனார். 1ஆம் வசனம் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். 1ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிற பெத்பகே பெத்தானியா என்கிற ஊர், அங்கிருந்து இயேசு 1ஆம் வசனத்தில் எங்கே புறப்படுறாரு? எருசலேமுக்கு புறப்படுறாரு. 11ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் முடித்து எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போகிறார். இந்த 2 ஊருக்கும் நடுவில் அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல தான் பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துகிறார். பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார். அப்படி சொல்லப்பட்ட அந்த கனத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த நேரம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் ஸ்தோத்திரம் இந்த வாசித்த சம்பவம் நடந்தது. அன்னைக்கு காலையில் தான் இயேசு தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கும் கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு கழுதை குட்டி என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கட்டப்பட்டிருக்கோம். அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவன் வந்து உங்களை கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் விட்டு விடுவார்கள். அந்த கழுதை குட்டியை கொண்டு வாங்கன்னு சொன்னார். கொண்டு வந்த உடனே இயேசு அதன் மேலே ஏறி உட்கார்ந்தார். வஸ்திரங்களை விரித்தார்கள். மரக்கொப்புகளை வெட்டி வழியெல்லாம் பரப்பினார்கள். அதன் மேலே இயேசு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு போனார் என்பதைத்தான் வாசிக்க கேட்டோம். இது உண்மையிலே இயேசு மரிக்கிற அந்த வாரத்தில் முந்தின ஓய்வு நாளில் நடந்த ஒரு சம்பவம். அதைத்தான் நம்ம எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு என்று என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். நம்ம கையில் குருத்தோலை வச்சு கொண்டாடுறது 2வது. ஆனால் அங்கே நடந்த சம்பவத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வெளிப்பாடை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.
மார்க்கு எப்படி அந்த சம்பவத்தை இப்படி குறிப்பிட்டிருக்கிறாரோ அது போலவே மத்தேயும் அந்த சம்பவத்தை தன்னுடைய பகுதியிலே குறிப்பிடுகிறார். இவர் எப்படி 11 வசனங்களை எடுத்து அதை விளக்குனாரோ அந்த சம்பவத்தை, அது மாதிரி மத்தேயும் ஒரு 11 வசனங்களை எடுத்து விளக்கியிருக்கிறார். ஆனால் மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 2 வேத பகுதியும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் அதை தொடர்ந்து தியானியுங்கள். அந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மார்க்கு 11, மத்தேயு 21 வாசிக்கலாமா? நம்ம வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்டவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே இயேசுவை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா. அப்படியே இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர் வேற காரியம் செய்கிறார். ஆனால் மார்க் தன்னுடைய வழக்கத்தின்படி சில விஷயங்களை பதிவு செய்கிறார். லூக்கா தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அதை பதிவு செய்கிறார். இப்படி ஒரே சம்பவம் பல பேரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினால், அதுவும் கொஞ்சம் கூட பிசகாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினால், முதலாவது இந்த சம்பவம் 100க்கு 100 உண்மை என்று என்ன செய்யப்படுகிறது? நிரூபணமாகிறது. சரியா? ஸ்தோத்திரம். நம்பர் 2, இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்கும் என்று தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டதாம்? முன்னறிவிக்கப்பட்டதாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு, கழுதை குட்டிக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, மரி. அந்த கழுதையுடைய குட்டிக்கு பேர் என்ன? மரி. அது மாதிரி மாடுடைய குட்டிக்கு பேர் என்ன? கண்ணுக்குட்டி. அது மாதிரி வேற என்ன கேட்க? அப்படி ஒவ்வொரு குட்டிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி கழுதை குட்டிக்கு என்ன பேரு? மரி. ஸ்தோத்திரம். கழுதையின் மேலும் அதன் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்றால் அவர் சியோனை பார்த்து சொல்றார், எருசலேமை பார்த்து சொல்றார், எருசலேமே அவர் உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். யார் சொல்லியிருக்கா? ஓசியா என்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அங்க சொல்லி வைத்திருக்கிறார். ஓசியா இல்லை, சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க.
சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி, கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். மாத்தி சொல்றேன், எவ்வளவு துல்லியமாய் தீர்க்கதரிசிகள் இயேசுவினுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எழுதி வைத்தார்கள். ஸ்தோத்திரம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே 400 வருஷத்துக்கு முன்னாடியே, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்படுவதற்கு முன்னாடியே சகரியா இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். நமக்கு ஒரு மேசியா வருவார், அவர் இந்த பூமியில் நின்று பிதாவை வெளிப்படுத்துவார், அவர் மரணத்துக்கு முன்னாடி பிதாவானவர் அவரை கனப்படுத்தும்படியாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏற்றி எருசலேமினிடத்தில் வருவார். சீயோன் குமாரத்தியே, நீ அதை கேள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் 2023 டிசம்பரில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன்னை குறித்து புஸ்தக சுருளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை குறித்து புஸ்தக சுருள் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தக சுருளில் என்ன எழுதப்பட்டதோ அதுவே என் வாழ்க்கையில நடந்தேறுகிறது என்று சொல்லி ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையிலையும் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஐபிஎஸ் சபையில் வந்து இந்த பிரவீன் பாஸ்டர்கிட்ட உட்கார்ந்து வசனம் கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை அறியணும், அதை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை குறித்து புஸ்தக சுருளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவைகளில் சிலவற்றை நீங்கள் சந்திக்கும் போது அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எழுதப்பட்டதில் சிலவற்றை கடந்து போகும்போது இயேசுவே ஜெபம் பண்றாரு, சியோ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது எழுதப்பட்டிருந்தாலும் அதை சகிப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு எழுதப்பட்டது சில நேரம் எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனாலும் இது எனக்காக எழுதப்பட்டது என்பதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால் பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்தியது போல உங்களையும் கனப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிதா அனுமதிக்கிற நன்மையை மட்டும் என்ஜாய் பண்ணுவதற்கு அல்ல, பிதா சில நேரங்களில் எழுதிய கடினமான பாதைகளையும் கடந்து போவதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீதுனுடைய வாழ்க்கையில் எப்படி எழுதப்பட்டிருந்ததோ, இயேசுவினுடைய வாழ்க்கையில் எப்படி எழுதப்பட்டிருந்ததோ, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு புஸ்தக சுருள் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணும்போது தான் நித்திய ஜீவனே கேள்விக்குறியாகுது. நான் சொல்றேன், இயேசுவை உலகத்தின் ரட்சிப்புக்காக தேவன் முன்குறித்திருக்க, அவர் தான் சந்திக்க வேண்டிய கடினமான பாதைகளை குறித்து வருத்தப்பட்டு இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போனார்னா, எனக்கு தெரியல பிதாவானவர் இயேசுவுக்கு இவ்வளவு கனத்தை கொடுத்திருப்பாரு? பிதாவானவர் இயேசுவுக்கு பரலோகத்தை கொடுத்திருப்பாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவினுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது, சகரியா 9:9 சொல்லப்பட்டது, மத்தேயு 21:4 அப்படியே நிறைவேறுகிறது.
இயேசு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. இந்த பூமியில அநேகருக்கு தங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறதே தெரியல. அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல ஓடி முடிக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை தொலைத்து போடுகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன எழுதி வைத்தார் என்பதை தம்முடைய சபையில கொண்டு வந்து உட்கார வச்சு வெளிப்படுத்துகிறார். அதை எடுத்து சொல்லுகிறார். இன்ன காரியமாக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்ததின் நோக்கம் இதுதான். இந்த சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருப்பதினாலே அவர் இன்னென்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்கிற அளவுக்கு துல்லியமா ஆண்டவர் உங்க புஸ்தக சுருளை திறந்து உங்கள்ட்ட என்ன செய்றாரு? பேசுகிறார். சிலதை நீங்க விரும்புவீங்க, சிலது உங்களுக்கு பிடிக்காது. என்ன பழிச்சா இனியே தானே பழிப்பீங்க. இவர் எப்போ பார் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவரை மூஞ்சே எனக்கு பிடிக்கல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மூஞ்ச பிடிக்குதோ இல்லையோ அதுக்காக நான் உங்களுக்கு இஷ்டமானதை மட்டும் நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் பிதாவை போல நான் முகத்தை என்ன செய்ய வேண்டியதான், மறைத்து கொள்ள வேண்டியதுதான். இயேசுவுக்கும் சில விஷயம் என்ன செய்யல, பிடிக்கல. பிதா இயேசுவின் வாழ்க்கையில் அனுமதித்த காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு பிடிக்கல. ஆனாலும் அதை சகித்து என் வாழ்க்கையில இதுதான் புஸ்தக சுருளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளின் மூலமா இதுதான் நடக்கும் சொல்லி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். கிடைக்கிற கனத்தை மாத்திரமல்ல, வரப்போகிற நிந்தை அவமானங்களையும் கூட இயேசு அப்படி சகித்தார். ஒருவேளை இந்த சபையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது தேவன் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் நித்திய ஜீவனில் உங்களை மேன்மையாய் கனப்படுத்துவதற்கு இந்த பூமியில் சில பாதையில் உங்களை நடத்தும் போது அந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், இந்த உலக பிரகாரமாக சொல்லுவாங்கள்ல, என் தலை எழுத்து, அதே மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறது தெரிஞ்சு சொல்லணும். ஸ்தோத்திரம். நம்ம கரெக்டாகவே சொல்லுவோம், உண்மையாகவே சொல்லுவோம். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த சபையில் வந்து இருக்க பாரு, என் தலை எழுத்து. கரெக்டாக தான் சொல்கிறீங்களோ? எனக்குன்னு வந்து ஒரு பாஸ்டர் வாச்சிருக்காரு பாரு. இங்கே சிலரெல்லாம் பார்க்கும்போது அப்படியே முழிக்கிறத பார்த்தா எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு, நான் என்ன செய்ய, வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. அப்படி அத்துக்கிட்டு போனா நீ உன் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தையே உழப்புற. இயேசுவால அதுக்கிட்டு போக முடியுமா? இயேசு அதுக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபம் பண்றாரு. அதெல்லாம் முடியாது. இயேசு மௌனமா இருக்காரு. இல்ல இல்ல நான் நினைச்சதுதான் நடக்கும். அப்படின்னா நான் அந்த விளையாட்டுக்கு வரலன்னு இயேசு அத்துக்கிட்டு போயிருந்தாருன்னா நித்திய ஜீவனே கேள்விக்குறியாயிருக்கும். பிதாவால இயேசுவை கனப்படுத்தி உயர்த்தி இருக்க முடியாது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்க கூடாது. ஆனாலும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்ட நல்லதையும் கெட்டதையும் சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கனப்படுத்தும் தேவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லட்டுமா? இந்த சபையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சிருப்பார் என்றால் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். என்ன ஊழியம் பாஸ்டர்? ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்நாளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி ஒரு திருச்சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் அதையே கர்த்தர் உங்க வாழ்க்கையை குறித்த தேவ திட்டமாய் கருதி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு திருச்சபை தோன்றுவதற்கும் அல்லது ஒரு திருச்சபை வளருவதற்கும்
ஸ்தோத்திரம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களை நான் கனப்படுத்துவேன். அதுதான் பிதாவினால் உண்டாகிற கனம். அன்னைக்கு பிதாவானவர் இயேசுவை என்ன செஞ்சாராம்? கனப்படுத்தினார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். தங்கள் வஸ்திரங்களை கழட்டி ரோட்ல விரிச்சார்கள். மரக்கிளைகளை வெட்டி ரோட்ல போட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமா, இயேசு இவைகளெல்லாம் நடப்பதற்கு, இயேசுவை குறித்த பிதாவின் திட்டம் நிறைவேறுவதற்கு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். 2 இடத்துலையும் சொல்றாரு. எங்கெல்லாம் சொல்றாரு? மார்க் 11 சொல்றாரு, மத்தேயு 21 சொல்றாரு. ஒரு வசனம், 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க பாப்போம். மார்க் 11 1 2. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் இந்த மாசம் நிறைய தடவை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசிகள் யாராக மாற வேண்டும்? சீஷர்களாக மாற வேண்டும். அப்படி சீஷர்களாக மாறின உடனே அந்த சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இதுதான் இயேசு சொல்றது. சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றது என்னது? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஐபிஎஸ் சபையில சீசர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற அல்லது சீசர்களாய் மாறின தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எதுக்கு? கொத்த வேலைக்கா? களை எடுக்கவா? தண்ணி பாய்க்கவா? அங்கே ஒரு ஆடு, அந்த ஆட்டோடு கூட ஒரு குட்டி கட்டப்பட்டிருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். பாவத்தில் கட்டப்பட்டிருக்கும், சாபத்தில் கட்டப்பட்டிருக்கும், வியாதியில கட்டப்பட்டிருக்கும், பண கஷ்டத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். ஆமா, சமாதான குறைவோடு கட்டப்பட்ட நிலைமையில அங்க ஒரு ஆடு, அங்க ஒரு ஆட்டுக்குட்டி, ஸ்தோத்திரம், அங்க இருக்கும். நீங்க போய் அதை என்ன செஞ்சுட்டு வாங்க? அவிழ்த்து கொண்டு வாங்க. அப்போ ஒரு சரியான சீஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நீங்கள் சீஷரா தாண்டி சீஷருக்கும் மேலே ஊழியராக வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போங்கள், இங்கிலாந்துக்கு போங்கன்னு கூட ஆண்டவர் சொல்லுவார். போனே என்னைய பார்ப்பீங்கள? ஆமாம். ஆனால் இங்கே சீசர்களாக உருமாறி கொண்டிருக்கிற எவரையும் பார்த்து ஆண்டவர் இங்கிலாந்துக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, லண்டனுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டார்னு நான் நினைக்கேன். சீசர்களை பார்த்து என்ன தான் சொல்லுவார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்தில் உள்ள ஜனங்களை ஆதாயப்படுத்தாம உங்களால் அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் இருக்கிற ஆட்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. முதல்ல நீங்கள் எங்கே போங்க? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஸ்தோத்திரம். எதிரேன்னா ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 25 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர். உங்களுக்கு எதிரே இருக்கிற, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு நீங்க என்ன செய்யுங்கள்? சொல்லுங்க பக்கத்தில். போங்க, தயவு செஞ்சு போங்க. ஸ்தோத்திரம். அந்த 55 குடும்பம் எங்க போய் நீங்க ஒரு சபையை ஸ்தாபிக்கணும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரோ அங்க தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? போங்கள். புறப்பட்டு போங்க. சும்மானாலும் ஒரு பஸ்ல ஏறி, அங்க டவுன் பஸ்ல ஏறி அந்த ஊர்ல போய் இறங்கி சுத்தி நடந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த டீ கடையில உட்கார்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு சல்லியத்தை இழுத்துறாதீங்க. சமாதானமா பேசி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி விட்டு அடுத்த டவுன் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வாருங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இயேசு தம்முடைய சீசரை பார்த்து சொல்றாரு, போங்கள். சரி பாஸ், நாளைக்கு காலை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு போயிடும். கொன்னே விடுவேன்.
ஞாயிற்றுக்கிழமை காலைல 8:30 மணிக்கு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலைல புறப்பட்டு எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு போங்க போங்கன்னு. அதனால ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் 8:30 மணிக்கு கிளம்பி எங்கே போயிடுவோம்? நாங்கள் கிராமத்தை பார்த்து போகிறோம், நாங்கள் ஊரை பார்த்து போகிறோம், நல்லதாக போச்சு, கல்யாண வீட்டுக்கு போகணுமேனு யோசிச்சுட்டு இருந்தால் அவரே போங்க போங்கன்னுங்கிறாரு. அல்லேலூயான்ட்டு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலைல 8:30 மணிக்கு போக சொல்லலை, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போங்க, ஸ்தோத்திரம். லீவ் அன்னைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போங்கள். போய் கால் மிதிங்க, அந்த ஜனங்களை பாருங்க, அவர்களோட பேசுங்க, அவர்களோட நேரம் செலவழியுங்கள். அல்லேலூயா. நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்க போக்கையும் உங்கள் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். நேற்று கம்ஸ்பரருடைய தாயார் இந்த மீன் துள்ளி என்ற இடத்துல இங்கே இறந்துட்டாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் மீன் துள்ளி, அதனால் அங்கே அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போனாங்க. நானும் அந்த அடக்க ஆராதனைக்காக போயிருந்தேன். ஆனால் போன மாதமாக இங்கே ஊழியர் கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பாஸ்டர், எங்கள் கிராமத்தில் சபை இல்லை, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நான் அந்த இடத்த தாரேன், நீங்கள் ஒரு சபை கட்டுங்க அப்படி சொல்லி கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். ஆனால் அவர் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மீன் துள்ளி. அவர் ஒரு ஊர் பேர் சொன்னார், அது மறந்துட்டு அது மீன் துள்ளி பக்கத்துலன்னாரு. அது மட்டும் மைண்டில் இருக்கு. இப்போ மீன் துள்ளி போகிறோன்னொன்னே எனக்கு அந்த பாஸ்டரை பார்த்தா நல்லா இருக்குமே, அங்கே ஒரு சபை கட்டணும்னு ஒருத்தர் கேட்டாரே, சபை இல்லைன்னு வேற சொன்னாரே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் என் கூட காரில் வர்றவங்கள்ட்ட சொல்கிறேன், ஒருத்தரை பார்க்கணும், அவர் ஊருக்குள்ளே தான், பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், அவர் செல் நம்பர் இருக்கா? செல் நம்பர் இல்லை. அவர் பேர் தெரியுமா? பேர் தெரியாது. அவர் எந்த ஊர் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஊர் தெரியாது, பேர் தெரியாது, செல் நம்பர் தெரியாது. ஆனால் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போகணும்னு என்ன வந்துட்டு ஒரு வாஞ்ச வந்துட்டு மனசுல. கிராமத்துக்கு புறப்பட்டு போகணும், அங்க ஒரு ஆலயத்தை கட்டணும், ஒருத்தர் இடம் இருக்குது, ஆலயம் கட்டணும்னு சொன்னாரே. ஆலயம் கட்டுறதுன்னா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஒருத்தர் சொன்னாரே, ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் செல் நம்பர் இருக்குது, கூகுள் மேப் அனுப்பியாச்சு, அப்படி தேடி கண்டுபிடிச்சு போனாலே அது குளத்துக்குள்ளேயும் காவாக்குள்ளேயும் கொண்டு விடுது. செல் நம்பர் கிடையாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆனாலும் அவரை பார்க்கணுங்கிற ஒரு தாகம். போனோம், அடக்க ஆராதனை நல்லபடியாக முடித்தோம். திரும்ப வந்துட்டு இருக்கோம். என் மனசெல்லாம் ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஊர் எதுவும் தெரியலையே, அந்த ஆளை பார்க்க முடியலையே, வைக்க முடியல, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கார் போய்கிட்டு இருக்குது, பின்னாடி அடக்கத்துக்கு போனவங்களோட வேனும் வந்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் இருந்து வேகமாக எங்கே வராரு, பைபிளை தூக்கிட்டு நடந்து வராரு. பார்த்தா எந்த பாஸ்டர்? அதே பாஸ்டர். ஒரே நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஆடு வருது, ஆடு வருது. இயேசு சொன்ன ஆடு வருகிறது. அல்லேலூயா. வண்டி அப்படியே சக்கு நிப்பாட்டி, பாஸ்டர் வாங்க 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 உள்ள வாங்க. ஏற்கனவே எங்க கார் ஃபுல்லா இருக்குது, ஆனாலும் உள்ள ஏத்துங்க. எங்க வந்தீங்க, ஏது வந்தீங்க, என்ன அப்படி ஒரு இடத்துக்கு வந்தோம். நீங்க போன மாசம் சர்ச் ஏதோ கட்டணும்னு சொன்னீங்களே, அந்த இடம் எங்க இருக்குது? ஐயோ இந்த பக்கத்துல தான் இருக்கு, வாங்க அப்படின்னாரு. வண்டியை திருப்புங்க. ஸ்தோத்திரம். உடனே நாங்க அங்க போறோம். அங்க போய் பார்த்தா விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. செத்தவனுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடுறாங்க, செத்து போனவனுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. என் கூட ஆட்கள் வந்தாங்க, அவங்களும் பார்த்தாங்க. ஆனா நாங்க வலது பக்கம் பார்க்கோம், இடது பக்கம் பார்க்கோம், முன்னே பார்க்கோம், பின்னே பார்க்கோம். மருந்துக்கு ஒரு சர்ச்சை என்ன செய்ய முடியல. அந்த ஊர் பேரு மேல நீலித நல்லூர். மேல நீலித நல்லூர். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க, ஆனா சபை இல்லை. அப்போ ஆண்டவர் போ சொன்னாரே, நானும் போகணுமே அப்படிங்கிற ஒரு தாகம், ஒரு தாக்கம் உள்ள வந்தா கர்த்தரே நம்மளை நேர்வழியாய் நடத்தி கட்டப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு பக்கமாய், கட்டப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளின் பக்கமாய் நம்மளை கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் போய் பார்த்தோம், அந்த பாஸ்டர் ஒரு வீட்டில் குடியிருக்காரு. அந்த வீட்டுடைய வாசல் என்ன தெரியுமா? கதவு கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு இரும்பு ட்ரம்மை வச்சு அடைச்சி வச்சிருக்கு. இரும்பு ட்ரம்மை திறந்துட்டு உள்ளே போனோம்.
நம்ம அதை ஃபோட்டோ எடுக்காமல் வந்துட்டோன்னே. ஃபோட்டோ எடுத்தால் இப்போ எங்கள் போட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த கிராமத்தில் அவர் கடினமான சூழ்நிலையில் அவர் அங்கே இருந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார். கடினமான சூழ்நிலை தான், கட்டப்பட்ட ஒரு நிலைமை, பொருளாதார நெருக்கடி, சூழ்நிலை சாதகமாக இல்லை, முரட்டாட்டமான ஒரு கூட்ட ஜாதி ஜனங்கள் அங்கே வாழ்கிறாங்க. இங்கே ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினம். எங்கள் காரை கொண்டு போய் ஒரு மரத்தில் இங்கே நிப்பாட்டாதீங்க, மோசமான ஜனங்க, தயவுசெய்து இங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்களை திரும்ப வேற ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய் அங்கே காரை நிப்பாட்டுற கூட முடியாத ஒரு நிலைமையில் அவர் கடினமான ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் வாழ்கிறார். கட்டப்பட்ட நிலைமை. ஸ்தோத்திரம். நாங்கள் போகிறோம். அவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு 6 சென்ட் பட்டா இருக்குது என் பேரில், நான் தரேன், அங்கே ஒரு சர்ச்சு கட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு உடனே கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்து, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வான்ஸ், அந்த இடத்த நான் வாங்கி கொள்கிறேன், கர்த்தரை சாட்சியாக வச்சு இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவோம் என்று தீர்மானம் எடுத்தோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கர்த்தரே உங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். நீங்க மனசுல தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறப்பார். எவ்வளோ ஆடுகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது, எவ்வளவோ ஆட்டு குட்டிகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஒரு நாள் நீங்களும் அப்படிதான் கட்டப்பட்டிருந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கட்டை அவிழ்த்து விடுதலையாக்கி கர்த்தரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே எருசலேமிலே உங்களை அமர பண்ணி இருக்கிறார். ஆனா எத்தனையோ ஜனங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க ஆலயமே இல்லை. திரும்புற பக்கமெல்லாம் கோயில் கூட, செத்த மனுஷனுக்கு கோயில் கட்டி கும்பிடுறதும் விக்கிரகாரம் செய்வதும், குளத்துக்குள்ளேயும் கோயில், வீட்டுக்குள்ளேயும் தெருவுலையும். ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட பாழான இடங்களுக்குள்ளே நம்மளை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு அன்னைக்கு சீசர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அந்த வழி நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருந்துமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது சில நேரம். ஆனா கர்த்தர் ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம், இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு நேற்றைய தினத்தில் கர்த்தர் ஒரு வழியை என்ன பண்ணாரு, திறந்தார். இயேசு மகிமைப்பட்டார், இயேசு உயர்த்தப்பட்டார், இயேசு இன்னும் மேன்மையாய் கனப்படுத்தப்பட போகிறார். அல்லேலூயா. நாங்கள் அங்கே போய் ஊழியம் செஞ்சதுக்கு எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கையை வாங்கலை, அப்படியே சர்ச்சு கட்டுறதுக்கு போடுங்க. நான் யாரையும் மதிக்காதீங்க, வெறுத்துருங்க அப்படி சொல்லலை, யாரையும் நம்பாதீர்கள் என்று சொல்கிறேன். இந்த பைபிளை தொட்டு இன்னைக்கு சொல்கிறேன், எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவும் நான் ஒரு நாளும் பேசினதில்லை. உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து இயேசுவின் நாமத்துல இத்தனை வருஷ காலத்துல நான் ஒரு நாளும் பேசினதில்லை. இன்னும் சொல்ல போனா கொடுக்கிறவனை மறிச்சு முறிச்சு பேசுறது தான் என் பழக்கமே தவிர, கொடுக்கிறவனை தாஜா பண்ணி பாலிஷ் பண்ணி அவனை தாங்கி தடுக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையான அன்பு இருந்தா நம்ம எவ்வளவு ஏசினாலும் அவர்கள் தான் நம்ம மேல அன்பா இருப்பார்கள். இது எங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு மேய்ப்பர் என்று நம்புவார்களானால் அவர்கள் தான் எந்த சூழ்நிலையிலும் உண்மையான அன்பை செலுத்துவார்கள். உண்மையான அன்பு இல்லைன்னா என்னை ஏசிட்டாரு, நான் போறேன், என்னை திட்டாரு, மேய்ப்பன் கம்ப வச்சு அடிச்சா கூட என்ன செய்யாது. அந்த ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். அல்லேலூயா. எப்ப கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருமா? எந்த ஊர்லயாவது உண்டா? கோழி மிதிச்சு குஞ்சு சாக முடியுமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நான் கோழி, நீங்க பூரா கோழி குஞ்சு. நான் மேய்ப்பன், நீங்க பூரா ஆடுகள். கோழி மிதிச்சு ஒரு நாள் என்ன செய்யாது. இன்னும் கோழி மிதிச்சுன்னா அந்த குஞ்சுக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அடிச்சு யாருக்காவது காயம் வந்துருமா? நீங்க அடிச்சு வேணா எனக்கு என்ன வரும், காயம் வரும். நீங்க பேசுற பேச்சில் வேணா எனக்கு நெஞ்சு கிழிஞ்சி ரத்தம் கசியுமே தவிர, நான் உங்களை அடிச்சு உங்களுக்கு மருந்து போடவா,
உண்மையிலே கர்த்தர் தான் நினைச்சிருக்காரு, கிருபையா பாதுகாத்து, ஸ்தோத்திரம், ஜீவனுக்கு பாதுகாத்து வந்திருக்காரு. ஒரு முறைலாம் நான் ஒரு கனவை கண்டு பதறிட்டேன். அந்த நாகர்கோவில் ரோட்ல இடம் முதற்கொண்டு எனக்கு தெரியும், ஒரு ஆக்சிடென்ட்டை கண் கூட பார்க்குறேன். ஸ்தோத்திரம், பயங்கரமான ஆக்சிடென்ட், அடிச்சு பைக் தீ பிடிக்குது, அவன் காலெல்லாம் எரியறத அதை கனவுல கண்டு பதறி எழுமுனேன். ஸ்தோத்திரம், காலில் எழுப்பி போய் தூங்கிட்டு, அப்பா இப்படி ஒரு கனவு கண்டா அப்படின்னு. நீங்கள் தான் ஜெர்மனி எல்லாத்தையும் தான் கேன்சல் பண்ணிடுறீங்களா, பண்ணிக்கோங்க அப்படிங்க அசால்ட்டா. எவ்வளவு ஒரு அசால்ட்டு தனம். ஐயோ கர்த்தாவே, இப்படி ஒரு இடத்துல அவனை நினைச்ச முடியாது, நிலைச்சு நிப்பாட்டி வைக்க முடியாது. ஆனா அப்படியாப்பட்டவன் அங்க போய் தரையை துடைக்கவும், கக்குச கழுவவும், இப்படி டியூட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல இத்தனை வருஷம் இருந்து படிக்கணும்னு சொன்னா, இது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது மனுஷனால் உண்டானது. ஆமா, அந்த பட்டமளிப்பு விழாவில் அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க. நம்ம ஐயா டேவிட் பிரகாசம் ஐயா எழுப்பி சொல்றாரு, அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீ எத்தனையோ முறை கர்த்தருடைய கையிலிருந்து தப்பி போகும்படியாய் பிரயாசப்பட்டாய், ஆனாலும் கர்த்தர் உன்னை விடவில்லை ஜான். அவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். உண்மைதான், கர்த்தருடைய கையிலிருந்து எத்தனை முறை தப்புன்னு நினைச்சாலும் கர்த்தரோ என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாம் பிசாசு அப்படிதான் நினைச்சுவான். ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படிதான் பயங்கர போராட்டமாக இருக்கும். அதனால நீங்க வருகிற நாட்களில் இன்னும் பெரிதானவைகளை சாட்சிகளாக என்ன செய்வீர்கள், கேட்பீர்கள். அந்த கல்லூரியில் அவரோடு படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாடல் ஆராதனை நடத்தவும் செய்தி கொடுக்கவும் இருக்கிறாங்க. பட் நான் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு என்கிறபடினாலே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்று பேசுகிறேன். ஸோ நீங்களும் கர்த்தர் உங்க உள்ளத்துல எங்க போகும்படி ஏவுகிறாரோ அங்கே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே போங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்கே வாருங்கள், வசனத்தை கேளுங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் சீஷராய் மாறும்போது தான் கர்த்தர் சொல்வார், கர்த்தர் தம்முடைய இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசியா இருந்தா சொல்ல மாட்டார். எப்பொழுது சீஷராய் மாறுகிறீர்களோ அப்பொழுது இயேசு உங்களை பார்த்து சொல்லுவாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போங்கள். நீங்க எந்த இடத்துல திருச்சபை ஸ்தாபிக்கணும்னு மனசுல நினைச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போங்கள். சும்மானாலும் போய் அந்த கிராமத்துல கால் மிதியுங்கள், சுற்றி நடந்து ஜெபியுங்கள், அங்க இருக்கிற ஜனங்களோட உறவாடுங்கள், அங்க டீ கடையில டீ வாங்கி குடியுங்கள், அந்த ஜனங்களை ஆசீர்வதியுங்கள், பின்பு புறப்பட்டு வாருங்கள். நீங்கள் அங்கே கால் மிதிக்கிறது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற ஆடுகளும் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிற ஆட்டு குட்டிகளும் விடுவிக்கப்படும். அவைகள் இயேசு வண்டையிலே கொண்டு வரப்படும். இயேசு மகிமைப்படுவதற்கு அந்த ஆடும் அந்த ஆட்டுக்குட்டியும் காரணமாய் மாறும். அல்லேலூயா. இந்த நாட்களில் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லும்படியான நற்செய்தி. காலம் போய்கொண்டிருக்கிறது, இனியும் கால தாமதம் பண்ண வேண்டாம். உங்களை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த கிராமமோ, உங்களை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய இடம் எதுவோ, ஊழியம் செய்ய வேண்டிய இடம் எதுவோ அதை நோக்கி போங்கள். உங்க புஸ்தக சுருள்ல என்ன எழுதியிருக்குன்னு தெரியலையா, நாங்கள் சொல்லுகிறதை ஆயிலும் கேளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பரிபூர்ணமான தேவ திட்டமாக இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த தேவ எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி செய்வதற்கு முதல் ஸ்டெப், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சுட்டு பாஸ்டர், நாங்கள் போக வேண்டிய இடம் தெரிஞ்சுட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நாங்கள் போக வேண்டிய இடம் தெரிஞ்சுட்டு பாஸ்டர், பின்னாடி முன்னாடி இங்கே அங்கே அங்கே வேற என்னை குறித்து புஸ்தக சூழலில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியும் பாஸ்டர், அதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். கையை தூக்குங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அவர்கள் போகும் இடம் என்னவென்று கர்த்தர் அவர்களோட பேசி இருக்கிறீர். அந்த இடத்துக்கு போகவும், அங்கே ஊழியத்தை செய்யவும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், சபையை கட்டி எழுப்பவும் தேவரீர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Where heaven draws near, voices of praise casting out fear.